தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் லூக்கா 21:9 to ஒரு 2-3 வசனம் வாசிக்கிறோம். உங்க மத்தியில 2 வசனம் பாருங்க. இந்த கடைசி காலங்களை பற்றி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்க கேள்விப்படும் பொழுது பயப்படாதீர்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமா ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களிலே மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவைகளே நடப்பதற்கு முன்னே என் நாமத்து நிமித்தம் பாருங்க. இப்ப 11 வரையும் நம்ம வாசித்தோம். 16 வசனம் வரையும் யுத்தங்களையும் யுத்தங்களை கலகங்கள் இதெல்லாம் கேள்விப்படுவீங்க. பூமி அதிர்ச்சிகள், மகா பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். இப்பெல்லாம் நம்ம இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஏசப்பா அந்த உலகத்துல இருக்கும் பொழுதே, இந்த பூமியில இருக்கும் பொழுதே இதெல்லாம் சம்பவிக்கும், இது கடைசி காலங்களை சம்பவிக்குங்கிறத சொல்லியிருக்காரு. அதே போல நம்ம இன்னைக்கு பாக்குறோம். அநேக பேருக்கு கடைசி காலம் உலகத்து முடிய போகுது அப்படின்னா சொல்றத நம்ம பாக்குறோம். அதே போல நடந்து கொண்டிருக்குது. பாருங்க, கடைசி காலங்கள ஆண்டோட வருவையின் காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. கொள்ள நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சிகள் வரும், வானத்துல என்ன செய்யுங்க, அடையாளங்கள், பெரிய பெரிய அடையாளங்கள் எல்லாம் காண்பிக்கணும். பாருங்க, இதுக்கு முன்னால கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம கேள்விப்பட்டோம். சந்திர ரத்த கலர்ல 2 பையனா வந்துட்டு போயிருச்சு. அது மட்டும் இல்ல, விண் கற்களை பூமியில விழுந்து கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, இன்னும் சிலர் யூடியூப்ல தேவ பிள்ளைகளை சொல்றாங்க, தேவ தூதர்களை நாங்க தரிசித்தோம், வானத்துல நடக்கிறத பாக்குறோம். சிலர் சொல்றாங்க இயேசுவே நாங்க பார்த்தோம் அப்படிதான் சொல்றாங்க. இயேசுவை பார்த்ததுங்கிறது அவங்க சொல்றாங்களோ சொல்லலே தெரியலாம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு இடத்துல சொன்னாங்க, ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அந்த வறண்டால மேகத்துல இயேசுவானவர் கொஞ்சம் கீழே இறங்கி அப்படியே நடக்கிறது எல்லாரும் பார்த்தோம்னா எல்லாருமே சொன்னாங்க. எல்லாரும் சத்தம் போட்டு துதிக்கும் பொழுது அது மறந்துட்டாரு. இப்ப நம்ம கேள்விப்படுறோம். இப்ப இதெல்லாம் எதை குறிக்குது? ஆண்டுடைய வருவை, கடைசி காலங்களை குறிக்குது. இது காலம் கடைசி காலத்துல. அது மட்டும் இல்ல, யுத்தங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம். அடுத்தடுத்த நாடுகளை சில தேசங்களுக்கு யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்குது. அதே போல மட்டும் கொள்ளை நோய்களை நம்ம கேள்விப்படுறோம். கொள்ளை நோய்கள் கொஞ்சம் பயங்காட்டிட்டு போயிருக்குது. என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் வரக்கூடாது, பழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனா வரும். நம்ம காலங்களெல்லாம் சகிக்கக்கூடிய சத்தியம் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்? அதெல்லாம் கொஞ்ச நாள் தடுத்து வைக்கணும். விதமா ஆண்டவர் கிரியை செய்யணும். பாருங்க, என் அண்ணா என்ன சொல்ல போனா பூமி அதிர்ச்சிகள் பல இடங்கள்ல உண்டாகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம கேரளா சைடுல மழையே பிறண்டு கீழே கொட்டி பூமி அதிர்ச்சிகள் எவ்வளவோ பாதிக்கப்பட்டுச்சு. இப்பவும் நம்ம கேள்விப்படுறோம். டெல்லியில நடக்குது, அங்க நடக்குது, இங்க நடக்குது, வட இந்தியா பகுதியில எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா ஆண்டவரோட வருவை சீக்கிரமாக இருக்குது. உலகத்தின் கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். இது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நடந்து கொண்டிருக்குது, நிறைவேறி கொண்டிருக்குது. வேற எங்கேயுமே நம்ம அப்படி பார்க்க முடியாது. ஏசப்பா என்ன சொன்னாரோ அது நடந்து கொண்டிருக்குது. அருமையானவர்களா, அப்ப இயேசுவானவரே வருவேன், அவருடைய ஜனங்களை கூட்டிக் கொண்டு போவேன்னு சொன்னதும் என்ன செய்ய போகுது? நிறைவேற போகுது. அப்ப அவர் சொன்னது எல்லாமே பரலோகம் ஒண்ணு இருக்குது, நரகம் ஒண்ணு இருக்குது சொன்னதும் உண்மைதான். அவருடைய பிள்ளைங்களுக்கு தான் அதை செய்ய போறாரு. இதை கேட்கிற நீங்க யாராலும் தெரியும், ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம். அவர் சொன்னது நிறைவேறி கொண்டிருக்குது. சங்கீதம் 2ல பாக்குறோம், இன்னும் கொஞ்ச காலத்துல என்னுடைய கோபம் கோபம் பற்றி எரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்படிலாம் வசனம் இருக்குது. இது கடைசி காலத்துல வைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க யாரும் இருந்தாலும் ஆண்டவர் அண்டிக் கொள்ளுங்கள், அவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாய்க்கவங்க. சங்கீதத்துல 2லயே நம்ம வாசிக்கிறோம். விதமா ஆண்டவரை நீங்க நம்பி நீங்க ஜெபம் பண்ணும் பொழுதே இப்படிப்பட்ட ஆபத்துகளுக்கு, விபத்துகளுக்கு, கொள்ள நோய்களுக்கு, பூமி அதிர்ச்சிகளுக்கு, யுத்தங்களுக்கு எல்லாம், பஞ்சங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் நம்மளை விலைக்கு பாதுகாப்பாரு. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்திரம், நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க.
எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொருத்தரையும் சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்டவரே எல்லாரும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா கடை வியாபாரிகள் ஆண்டவர், அப்பா தொழில் நடத்துறவர்கள் ஆண்டவரே, மீனவர்கள் அவர்கள் குடும்பத்தினர்களுக்கா விவசாயிகளுக்கா எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம் அப்பா. திருமணம் ஆண்டவரே அப்பா திருமண நாளை சந்திக்கிற ஆண்டவரை குடும்பத்தினர்களுக்கா ஜெபிக்கிறோம். பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளை பெரியவர்களுக்கா ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நல்ல பிதாவே.